இங்கு நாம் பார்க்க இருப்பது எனது கணினியில் எப்படி ஜாவா இன்ஸ்டால் செய்வது என்பது. அதற்கு முதலில் நான் சிஎம்டி சென்று ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்பதை கொடுத்து என் டொஸ் கமாண்டை ஓபன் பண்ணி கொள்கிறேன். இங்கு நாங்கள் ஆல்ரெடி எமது மெஷினில் ஜாவா இருக்கா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதற்காக ஜாவா VERSION ஜாவா ஜாவா வெர்ஷன் வந்து கொடுத்தால் இப்படி கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஜாவாவுடைய வெர்ஷன் இங்கே வரும்னு சொன்னால் நமது கணினியில் ஆல்ரெடி ஜாவா இன்ஸ்டால் செய்யப்பட்டுள்ளது என்று அர்த்தம். ஆனால் எமது கணினி எமது டோஸ்கோமன் சொல்றதுன்னா ஜாவா இஸ் நாட் ரெகனைஸ்ட். அப்போ இன்னும் எமது கம்ப்யூட்டருக்கு ஜாவா இன்ஸ்டால் செய்யப்படவில்லை என்பதுதான் இதன் அர்த்தம். ஸோ நான் என்ன செய்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு எனது குரோம் இருந்து நான் ஜாவா JDK டவுன்லோட் என்பதை சர்ச் பண்றேன். முதலாவது வரும் ஜாவா டவுன்லோட்ஸ். இது ஒராக்கிள் வெப்சைட்ல இருந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணோம். இதுதான் இவங்களோட ஒபிஷியல் வெப்சைட். ஸோ ஜாவா டவுன்லோட் கொடுக்குறேன். கொடுத்தப்ப பார்த்தா இப்போதைக்கு எங்களுக்கு JDK 25 இருக்குது, 21 இருக்குது. ஸோ நான் 25 லேட்டஸ்ட் வெர்ஷன் வழியா அதையே ரன் பண்ண போறேன். ஸோ எதுக்கு ரன் பண்ண போறேன்? லினக்ஸ், மேக்ஓஎஸ், விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸ் கணினி யூஸ் பண்ற வழியா விண்டோஸை கிளிக் செய்து கொள்கிறேன். அதில் இன்ஸ்டாலர் ஃபைல் தான் எனக்கு வேணும், அதாவது EXE ஃபைல் இன்ஸ்டால் பண்றதுக்கு ஃபைல். ஸோ நான் இங்கே இதை என்ன செய்கிறேன், டவுன்லோட் பண்ண கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ டவுன்லோட் ஆகிறது எனது இந்த மாதிரி இது டவுன்லோட் ஆகி கொண்டு இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிந்த பிறகு எங்களுக்கு தெரியும் ஜாவாக்குரிய ஃபைல் டவுன்லோட் ஆகி இவர் வந்து ஸோ இவர் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். சம்டைம்ஸ் நீங்கள் சும்மா நார்மலாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். நான் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணிக்கொள்கிறேன், இன்வெஸ்ட் பண்றேன். ரைட் ஜாவா ரன் பண்ணுறதுக்குரிய செட்டிங்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகி கொண்டிருக்கிறது. டு இன்ஸ்டால். ரைட் ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்குரிய பாப்அப் வந்து விட்டது. ஸோ நெக்ஸ்ட் பண்ணுறேன். ரைட் எங்கே இன்ஸ்டால் பண்ண இருக்குது சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவாவில் JDK 25 லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இல்லை வேறு பாத் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வர ஜாவாட பார்த்து பெட்டர் நம்ம அதிலேயே விடுவோம். நெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஜாவாக்குரியது எல்லாமே இன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்கு JDK. ஒரு நிமிடம் 1-2 சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் நமது கம்ப்யூட்டரின் ஸ்பீட்டை பொறுத்து. எல்லா ஃபைலும் காப்பி ஆகி கொண்டிருக்கிறது. ரெஜிஸ்டர் பண்றது. ரைட் ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால். ரைட் ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்றேன். ரைட் நான் திரும்பவும் சிஎம்டிக்கு போய் ரைட் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்றேன். செக் பண்ணி பார்க்குறேன் ஜாவா இன்ஸ்டால் ஆகிட்டான்னு சொல்லி. ஜாவா PERSION வெர்ஷன். ரைட் ஆல்ரெடி உடனே எனக்கு ரன் கமாண்டில் இது வந்தது பாருங்க. இப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஜாவா என்ன வெர்ஷன் 25.0.1 லாங் டேர்ம் சர்வீஸ் தான் 25/10/2021 சாரி 2025 10/22 கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஜாவா ரன் டைம் என்வாயன்மெண்ட் என்னத்துல ஒரு 60 பிட் சர்வர்ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காட்டி கொண்டு வருது. ரைட் இதுதான் ஜாவா எமது கணினியில் இன்ஸ்டால் பண்றதுக்குரிய வழி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.